السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய அமலை ஒவ்வொரு வருஷமும் எம்மால் செய்ய முடியாது. அல்லாஹு தாலா சிலருக்கு வசதி கொடுக்கவும் இல்லை, அவர்களால் செய்யவே முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். 10 அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை செய்தால் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கின்றது. ஹதீஸ்களிலே ஹஜ்ஜுடைய நன்மை கிடைப்பதாக வந்திருக்கின்றது. முதலாவது, ஹஜ்ஜை செய்வதற்கு ஒருவர் நியத் வைக்கின்றார். இன்டென்ஷன் அவரது உள்ளத்திலே உறுதியாக வருகின்றது, அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுடன் ஒரு பயணத்திலே ஜிஹாதுக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன பில் மதீனதி ரிஜாலன் மா சிர்தும் மசீரன் வலா கத்தஅதும் வாதியன். மதீனாவிலே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைக்கின்றீர்கள், அந்த ஒவ்வொரு எட்டிலும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸிலும் இல்லா கானு மஅக்கும், அவர்கள் உங்களுடன் இருக்கின்றார்கள். ஹபஸஹுமுல் மரத், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணம், நோய் போன்ற காரணம் அவர்களை வர முடியாமல் தடுத்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒருவர் நல்ல அமலை செய்வதற்கு உறுதியாக மனதிலே நியத்தை வைக்கின்றார், அந்த அமல் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. என்னொரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஒருவர் உறுதியாக அல்லாஹுடைய பாதையிலே ஷஹாதத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார், அவர் வீட்டின் படுக்கையிலே பெட்டிலே மரணித்தாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். இரண்டாவது, ஃபர்லான தொழுகையை மஸ்ஜிதிலே பேணுதலாக ஜமாஅத்துடன் தொழுது வருவது. இதன் மூலம் ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் வீட்டிலிருந்து வுது செய்து கொண்டு ஃபர்லான தொழுகைக்கு வருகின்றார், அவரது கூலி கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹ்ரிம், இஹ்ராம் அணிந்த ஒரு ஹாஜியுடைய நன்மை கிடைக்கும். ஒருவர் துஹாவுடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருகின்றார், அவரது நன்மை கஅஜ்ரில் முஅத்தமிர், உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு அமல் தான் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கும் வரைக்கும் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து 2 ரக்காத், இஷ்ராக்குடைய 2 ரக்காத்துகளை தொழுவது. இதன் மூலம் ஒருவருக்கு பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகின்றார், சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றார், அதற்கு பின்னால் 2 ரக்காத் தொழுகின்றார், அவருக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கின்றது. என்னொரு ஹதீஸில் வந்திருக்கின்றது, தாம்மா தாம்மா தாம்மா, பூர்த்தியான கம்ப்ளீட்டான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கின்றது என்று 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 4வது அமல் ரமலானிலே உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்கு சமனாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் என்னுடன் ஹஜ்ஜு செய்வதற்கு என்ன தடையாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரமலானிலே நீங்கள் உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்கு சமனாகும், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லது ஹஜ்ஜத்தன் மஇ, என்னுடன் ஹஜ்ஜு செய்வதற்கு சமனாகும் என்று ரமலானிலே செய்யக்கூடிய உம்ராவுக்கு இவ்வளவு பெரிய நன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். அடுத்த 5வது அமல், அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய சுன்னத்தான திக்ர்களை, துஆக்களை ஓதி வருவது. ஏழை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், செல்வந்த சஹாபாக்கள் பல நன்மைகளை சம்பாதித்துக் கொள்கின்றார்கள், எங்களை போன்று தொழுகின்றார்கள், எங்களை போன்று நோன்பு பிடிக்கின்றார்கள், ஆனால் பணத்துடன் சம்பந்தமான ஜகாத், ஜிஹாத் போன்ற ஹஜ் போன்ற உயர்ந்த அமல்களிலே அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள், எங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லித் தருகின்றேன், அதை செய்தால் அவர்கள் செய்த நன்மை கிடைக்கும், ஆனால் அவர்கள் முந்தினாலே தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். இப்படி சொன்னால் அந்த நன்மை ஹஜ்ஜுடைய நன்மை, ஜிஹாதில் கலந்து கொண்ட நன்மை, ஜகாத்தை கொடுத்த நன்மை, இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று 6வது அமல் ஜும்மாவுடைய தொழுகைக்கு நேர காலத்துடன் வருவது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளையிலும் அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜையும் உம்ராவையும் வைத்திருக்கின்றான். ஜும்ஆவுக்கு நேர காலத்துடன் வருகின்றோம், அது ஹஜ்ஜுக்கு சமனாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜும்ஆவுக்கு பின்னால் அஸருடைய தொழுகையை வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றோம், எதிர்பார்க்கின்றோம், அது உம்ராவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது அது ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கின்றது என்றார்கள். உடனே தவாஃபை நிறுத்திவிட்டு அவருடன் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றார்கள். ஒருவர் வந்து கேட்டார், அவருடைய பொறாமை உள்ள ஒரு மனிதர் வந்து கேட்டார், நீங்கள் தவாஃப் என்ற முக்கியமான அமலை விட்டுவிட்டு இவருக்கு உதவி செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டார். சொன்னார்கள், எப்படி நான் போகாமல் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி சென்று அந்த தேவை நிறைவேற்றப்பட்டால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கும், தேவை நிறைவேற்றப்படாவிட்டால் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். எனக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைத்து விட்டது, நான் எனது தவாஃபையும் செய்ய போகின்றேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 8வது அமல் பேரண்ட்ஸ், பெற்றோருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வது. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார், வந்து சொன்னார், நான் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், முடியாமல் இருக்கின்றது என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களில் யாராவது உயிருடன் இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள். ஆம், தாய் இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய்க்கு சிறந்த முறையிலே நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் ஒரு ஹஜ் செய்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், உம்ரா செய்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், ஜிஹாத் செய்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 9வது அமல் இல்முடைய சஃபையிலே கலந்து கொள்வது. இது இல்முடைய சஃபை. இந்த இல்முடைய சஃபையிலே கலந்து கொள்வதன் மூலமாக ஒருவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கின்றது. மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகின்றார், அவரது நோக்கம் நல்லதை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வருகின்றார், அல்லது படித்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வருகின்றார், அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 10வது அமல் ஒரு பெண் தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, தனது கணவனை திருப்திப்படுத்துவது, திருப்திப்படுத்தும் நோக்கத்திலே முயற்சி செய்வது. இதன் மூலமாக ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் திரும்பி செல்லுங்கள், பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், நீங்கள் உங்களது கணவருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால், அவரை திருப்திப்படுத்தி வாழ்ந்தால், அவரது சம்மதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால், அது அனைத்தும் ஹஜ்ஜுடைய நன்மைக்கு சமனாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண் இந்த செய்தியை கேட்டவுடனே அவர் தஹ்லீல் சொல்லிக்கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹு அக்பர் என்று சந்தோஷத்தினால் சொல்லிக்கொண்டு திரும்பி சென்றார் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. எனவே நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட அமல்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றது. அவைகளை பேணுதலாக செய்து வந்தால் நிச்சயம் ஹஜ்ஜுடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.